ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் நான் அகெயின் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி டீட்டெயிலோடு தான் வந்திருக்கேன். அது எந்த வேக்கன்சி, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ், அந்த மாதிரிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில் ஜாப் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு தெரியல, ஹெல்ப்பர், அந்த மாதிரி ஜாப் எந்த இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ நான் சொல்கிறேன். ஆல்ரெடி இது ப்ரெஸ் ரிலீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது, இது ஆஃப்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 450 வேக்கன்சி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 450 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எத்தனை வேக்கன்சி, என்ன எலிஜிபிலிட்டி, என்ன குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக டோட்டலாக 450. தட் மீன்ஸ் ஹெல்ப்பர், சீசன் ஹெல்ப்பர் 150, சீசனல் வாட்ச்மேன் 150, சீசன் அதே மாதிரி எழுத்தாளர் டைப்பிஸ்ட், தட் மீன்ஸ் கிளர்க் 150, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பில் கிளர்க்குன்னா உங்களுக்கு டிகிரி இருக்கணும். டிகிரி இளங்கலை அறிவியல், வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் ஏதாச்சும் ஒரு டிகிரி இருக்கணும். பிஇ, பிஎஸ்சி, சம்திங் லைக் தட். அதே மாதிரி பருவகால உதவுவர் ஹெல்ப்பர் நீங்கள் 12வது படிச்சிருக்கணும். அதே மாதிரி வாட்ச்மேனுக்கு நீங்கள் எட்டாவது கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு டீட்டெயில் என்ன வேணும்னா, இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் எங்கே இருக்குது, என்ன வேக்கன்சி, எத்தனை பேர்த்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்க செலெக்ஷன் பண்ணி அந்த எந்தெந்த இடத்துக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் எவ்வளோ சேல்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம், மேக்ஸிமம் அப்படிங்கிறது 2 விதத்தில் இருக்கும். இவ்வளோ ஸ்டார்டிங் சேல்ரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 37 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா பில் கிளர்க்குக்கு எஸ்சி எஸ்டி 37, எம்பிசி 34, ஓசி 32. அதேமாரி இதில் எல்லாமே பெண்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வாட்ச்மேன் மட்டும் மேல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஹெல்ப்பர் உங்களுக்கு டோட்டலாக எது பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 37 எஸ்சி எஸ்டிக்கு, எம்பிஎஸ்சிக்கு 34, ஓசிக்கு 32. அதேமாதிரி வாட்ச்மேனுக்கு டோட்டலாக 150. அதேமாதிரி 37, 34, 32. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 5000 சில்லரை ப்ளஸ் டிஏ, டிஏ இந்த மாதிரி அலவன்ஸோடு உங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தட் மீன்ஸ் நீங்கள் அஃபிஷியலாக போஸ்ட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். 28/2/2025 அன்று மாலை 5 மணிக்கு பிறகு வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் டோட்டலாக 150 வாட்ச்மேன் எடுக்கிறாங்க, 150 ஹெல்ப்பர்ஸ் எடுக்கிறாங்க, 150 பில் கிளர்க் எடுக்கிறாங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டீட்டெயில் இருக்குது, உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். என்ன இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பில் கிளர்க்கா, ஹெல்ப்பரா, வாட்ச்மேனா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட நேமு, தந்தை இல்லை கணவன் பெயர், பாலினம், அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, டெம்ப்ரரி அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா கேஸ்ட் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன நீங்கள் அதில் வருவீங்களோ அதில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க, செக் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், கல்வி தகுதி, நீங்கள் எந்த இதுக்கு உங்களோட கல்வி தகுதி என்னன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 8th, 10th, 12th டிகிரி. அதே மாதிரி எப்போ பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதேமாரி ஏதாச்சும் முன்னுரிமை சான்றிதழ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா, சப்போஸ் அந்த எப்படி சொல்கிறதுனா, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா டிசபிலிட்டி, விடோவர்ஸ் அந்த மாதிரி எதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த டீட்டெயிலும் அவங்க கொடுக்கணும். அதேமாதிரி மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி, இணைக்க வேண்டியவை என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, டிசி,
எல்லாத்தோட மார்க் ஷீட்டு அதை கொடுத்துருக்கணும். அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதேமாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆதார் அட்டை, அதேமாதிரி ஏதாச்சும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த இது மட்டும் உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ், இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் இது வந்து அப்ளை பண்ணி இதை வந்து 28/2/2025 அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 450. அதேமாதிரி குவாலிஃபிகேஷனும் நான் சொல்லிட்டேன். 8ஆம் வகுப்பு 8வது வரைக்கும் படிச்சிருந்தா நீங்கள் வந்து ஜென்ஸாக இருந்தால் வாட்ச்மேனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி 12th நீங்கள் படிச்சிருந்துக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஹெல்ப்பரில் வந்து அப்ளை பண்ணலாம் 150. அதேமாரி பில் கிளர்க்குக்கு வந்து டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் மதுரை மாவட்டத்தை பற்றி யார் இருக்கீங்களோ அவங்க வந்து இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் ரெசிடென்சியாக இருக்கணும் மதுரையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேறு என்ன டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் உங்களுக்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.